அனைவருக்கும் வணக்கம். வெக்டர் இயற்கணிதத்தில் வெக்டர்களின் பெருக்கம் அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. கொஸ்டினை முதல்ல பார்த்துடலாம். A 2,6,2 B -4,0, lambda C 2, 3, -1 and D 4, 5, 0. Mod lambda less than or equal to 5 are the vertices of a quadrilateral ABCD. If its area is 18 square units, then 5 minus 6 lambda is equal to dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து JEE மெயின் தேர்வில் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இதே கொஸ்டினை தமிழில் பார்த்துடலாம். A 2, 6, 2 B -4, 0, lambda C 2, 3, -1 மற்றும் D 4, 5, 0 மட்டு lambda less than or equal to 5 ஆகியவை நாற்கரம் ABCDயின் முனைகள் ஆகும். அதன் பரப்பு 18 சதுர அலகுகள் எனில் 5 minus 6 lambdaக்கு சமமான மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் அதாவது நாற்கரம் அதனுடைய பரப்பு கொடுத்துருக்காங்க. பரப்பு கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு லாம்டா மதிப்பு நம்மளுக்கு தெரியணும். இப்போ லாம்டா எங்கே இருக்குது பாருங்கள், பியில் வந்து நம்மளுக்கு லாம்டா இருக்குது. அப்போ இந்த ரிலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது நாற்கரத்தினுடைய பரப்பு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரிலேஷனை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இந்த கணக்கை சால்வ் பண்ணால் ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னாக்கா குறுக்கு பெருக்கல், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்மளுக்கு 11th வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காரணிப்படுத்தல், இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 9th காரணிப்படுத்தல் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வெக்டர் பெருக்கம் குறுக்கு பெருக்கல், அதாவது குறுக்கு பெருக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ A வெக்டர் B வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெக்டர் இருக்குன்னா அவற்றினுடைய கிராஸ் ப்ராடக்ட் அதனுடைய மதிப்பு என்ன பாருங்கள், A வெக்டர் கிராஸ் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மட்டு A வெக்டர் இன்ட்டு மட்டு B வெக்டர் இன்ட்டு sin theta into n cap. இதனுடைய மட்டு மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா A வெக்டர் கிராஸ் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மட்டு A வெக்டர் இன்ட்டு மட்டு B வெக்டர் இன்ட்டு sin theta தான், n cap வராது. இப்போ இந்த மட்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இந்த A வெக்டரையும் B வெக்டரையும் அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரத்தினுடைய பரப்புக்கு சமமாக இருக்கும். இதனுடைய திசை எந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா A வெக்டரும் B வெக்டர் இரண்டுக்குமே செங்குத்தாக உள்ள இந்த திசையில் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து n cap. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நாற்கரத்துடைய பரப்பு இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த நாற்கரத்துக்கும் வெக்டருக்கும் என்ன தொடர்பு பாருங்கள். இப்போ AB வெக்டர் ஒரு வெக்டர் இருக்குது, AD வெக்டர் இருக்குது. இது ரெண்டும் அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட ஒரு நாற்கரம் ஒன்று ABCDன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இவற்றினுடைய மூலைவிட்டம் பார்த்தீங்கன்னாக்கா AC வெக்டர், அடுத்தது BD வெக்டர், இவை இரண்டும் இதனுடைய மூலைவிட்டங்கள். இப்போ இந்த மூலைவிட்டங்களை பயன்படுத்தி இதனுடைய பரப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா if AC and BD are the diagonals of a quadrilateral, then its vector area is என்ன நம்மளுக்கு half into mod BD வெக்டர் கிராஸ் AC வெக்டர். அடுத்தடுத்த பக்கங்களாக இருந்தாக்கா இணைகரத்தினுடைய பரப்புக்கு சமமாக இருக்கும். நம்மளுக்கு மூலைவிட்டம் தெரிஞ்சிச்சுன்னா மூலைவிட்டத்தை வச்சுட்டு நம்ம அதனுடைய பரப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இணைகரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த பக்கங்கள், நாற்கரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூலைவிட்டம். இந்த கான்செப்ட் நம்ம வச்சுக்கணும். நம்ம இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஸ்டினில் ABCD அப்படின்ற இந்த 4 முனைகளையும் கொடுத்துருக்காங்க, நாற்கரத்தினுடைய 4 முனைகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த பரப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பரப்பு வந்து 18ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், half into BD வெக்டர் கிராஸ் AC வெக்டர், மட்டு BD வெக்டர் கிராஸ் AC வெக்டர் தெரியும். அதை பயன்படுத்தி நம்ம சம போடலாம். அதாவது இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஏரியா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என்னது, half into mod BD வெக்டர் கிராஸ் AC வெக்டர். இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 18 சதுர அலகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முதல்ல BD வெக்டர் கிராஸ் AC வெக்டர் கண்டுபிடிப்போம். BD வெக்டர் முதல்ல அதுக்கு நம்ம BD வெக்டர் முதல்ல கண்டுபிடிப்போம். BD வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன, OD வெக்டர் மைனஸ் OB வெக்டர் இல்லையா. இப்போ OD வெக்டர் என்ன நம்மளுக்கு பாருங்கள், இதான் D இல்லையா. இப்போ 4i cap ப்ளஸ் 5j cap plus 0 k cap minus
ஓபி வெக்டர் இல்லையா, மைனஸ் 4i கேப் ப்ளஸ் 0j கேப் ப்ளஸ் லேம்டா கே கேப். இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 4, இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கிடைக்கும், அதனால் 8i கேப், இந்த இடத்துல 5 மைனஸ் 0, அதனால் நம்மளுக்கு 5j கேப், 0 மைனஸ் லேம்டா கே கேப் இல்லையா. இது வந்து நம்மளுக்கு என்ன பிடி வெக்டர். இப்போ இதே மாதிரி ஏசி வெக்டர் கண்டுபிடிப்போம். ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் இல்லையா. ஓசி வெக்டர் பாருங்கள், 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் கே கேப் மைனஸ் ஓஏ வெக்டர் பாருங்கள், 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 2k கேப். இந்த சப்ராக்ட் பண்ணால் 2 மைனஸ் 2 0i கேப், 3 மைனஸ் 6 நம்மளுக்கு மைனஸ் 3j கேப் மைனஸ் k மைனஸ் அதாவது மைனஸ் 1k மைனஸ் 2k மைனஸ் 3k கேப் இல்லையா. இது வந்து நம்மளுக்கு ஏசி வெக்டர். இப்போ இவை இரண்டுக்கு நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் இல்லையா. அப்போ பிடி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன பாருங்கள், i கேப் j கேப் k கேப். பிடி வெக்டர்னுடைய காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8 5 மைனஸ் லேம்டா, ஏசி வெக்டர்னுடைய காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 3 மைனஸ் 3. இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். i கேப் இன்ட்டு இது ரெண்டு பேருக்குனா நம்மளுக்கு மைனஸ் 15 மைனஸ் இது ரெண்டு பேருக்குனா நம்மளுக்கு 3 லேம்டா மைனஸ் j கேப் இன்ட்டு இது ரெண்டு பேருக்குனாக்கா மைனஸ் 24, இது நம்மளுக்கு 0 தான் இல்லையா. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இது ரெண்டுத்தையும் பேருக்குனாக்கா நம்மளுக்கு மைனஸ் 24 நம்மளுக்கு அது மாதிரி 0. இப்போ நம்ம சுருக்குனா என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த மைனஸை வெளியில் எடுத்துடலாம். 15 ப்ளஸ் 3 லேம்டா i கேப், இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 24j கேப், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் 24k கேப்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதுக்கான ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா மட்டு இருக்குது இல்லையா. அப்போ மட்டு பிடி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். மட்டுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, நம்மளுக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இல்லையா. அப்போ ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த மைனஸ் நம்மளுக்கு போயிடும். 15 ப்ளஸ் 3 லேம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதனுடைய மட்டு மதிப்பு இல்லையா. இப்போ அடுத்தது அதனுடைய மட்டு மதிப்பு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள், ஹாஃப் மட்டு பிடி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 18ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாஃப் இன்ட்டு இந்த மட்டு பிடி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர்னுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரூட் ஆஃப் 15 ப்ளஸ் 3 லேம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் இல்லையா. அதை ரூட் ஆஃப் 15 ப்ளஸ் 3 லேம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 24 ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா. திஸ் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ இந்த 2ஐ நம்ம அந்த பக்கம் கொண்டு போகலாம். கொண்டு போனால் 15 ப்ளஸ் 3 லேம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு நம்மளுக்கு 2 நம்மளுக்கு 36ன்னு வரும் இங்கே இல்லையா. இப்போ நம்மளுக்கு இருபுறமும் நம்ம வர்க்கம் காண நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ரூட் வந்து அந்த பக்கம் போய் ஸ்கொயராக மாறும் இல்லையா. 15 ப்ளஸ் 3 லேம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 36 ஸ்கொயர்னே வச்சுக்கிறோம். இதை வந்து 9 இன்ட்டு 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை இன்னும் நம்ம சிம்பிளாக எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 3னுடைய மல்டிபிள்ஸாக இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஐ வெளியில் எடுத்திங்கனாக்கா 3 ஸ்கொயர்னு சொல்லிட்டு மாறும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 5 ப்ளஸ் லேம்டா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 8 × 3 நம்மளுக்கு 24. அதனால் நம்மளுக்கு இதை எப்படி எழுதலாம்னாக்கா 3 ஸ்கொயர்ட் இன்ட்டு 8 ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம்.
இப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளாக எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்கொயர்ட் இன்ட்டு 3 ஸ்கொயர்ட் இன்ட்டு 4 ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு 3 ஸ்கொயர் நம்மளுக்கு காமனாக இருக்கிறதுனால 3 ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு 3 ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு 3 ஸ்கொயரை நம்ம எல்லாத்துலேயுமே கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 ப்ளஸ் லாம்டா ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன பாருங்கள் 2 இன்ட்டு இந்த 8 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் 64ன்னு சொல்லிட்டு எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் 3 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் இருக்குது நம்மளுக்கு 9 இன்ட்டு நம்மளுக்கு 16. இப்போ நம்மளுக்கு 144 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள் இதை நம்ம கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிரகாரம் எக்ஸ்பேண்ட் பண்ணாக்க நம்மளுக்கு லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு லாம்டா, அதாவது 10 லாம்டா ப்ளஸ் இது நம்மளுக்கு வந்து வரும் 8 128 இல்லையா. இதை இந்த பக்கம் கொண்டு வரலாம் மைனஸ் 144. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 10 லாம்டா. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 128 மைனஸ் 144 நம்மளுக்கு வந்து மைனஸ் 16 கிடைக்கும். இப்போ 25 மைனஸ் 16 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ நம்மளுக்கு இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன 9 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 9 கிடைக்கணும், கூட்டினா 10 கிடைக்கணும் இல்லையா. இப்போ 9 இன்ட்டு 1 நம்மளுக்கு அதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும். சரி லாம்டா ப்ளஸ் 9 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 9ன்னு கிடைக்கும், மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ லாம்டா வேல்யூ 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மட்டு லாம்டா மதிப்பை வந்து நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு இருக்கணும். மட்டு லாம்டானுடைய மதிப்பு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு இருக்கணும். இதுக்கு மட்டு போட்டால் நம்மளுக்கு 9, அது கிரேட்டர் தென் 5 ஆகிடும். அதனால் நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். லாம்டா மதிப்பு என்னவாக இருக்கும் மைனஸ் 1 இருக்கும். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அப்போ லாம்டா மதிப்பு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கணக்கில் என்ன கேட்குறாங்க பாருங்கள் 5 மைனஸ் 6 லாம்டா கேட்குறாங்க. 5 மைனஸ் 6 லாம்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 6 இன்ட்டு லாம்டா மதிப்பு மைனஸ் 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 6 திஸ் இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ 11 தான் நம்மளுக்கு சரியான விடை. என்ன மாணவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த நாற்கரத்தினுடைய பரப்பை பயன்படுத்தி நம்ம ஒரு கணக்கை நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த கணக்கு உங்களுக்கு நல்ல முறையில் புரிஞ்சிருக்கேன்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.